வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். பித்ரு சாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த பித்ரு சாபம் நம்ம ஜாதகத்தில் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒன்றை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த பித்ருக்கள் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது 10ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட தன்மை, அந்த பித்ருக்களுடைய இதுங்கிறது நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த 5ஆம் பாவக கிரகம் நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு பித்ருக்கள் ஏதோ குறையுடன் அப்படிங்கிறது இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த குறையை சரி செய்வது எப்போது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த வருடங்கிறது பித்ருக்களுக்காக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு பித்ருதோஷம் இருக்குது, சரி பண்ணலை, நிவர்த்தி பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய இருக்குது. உங்களுக்கு கர்மகாரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் எங்கே இருக்கிறாருன்னா நீர் ராசியில் இருக்கிறாரு, ஜல ராசியில் இருக்கிறாரு. சூரிய பகவான் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையில் சூரியன் வரும்போது, இப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னா மீன ராசியில் இருக்கிறாரு. அவர் இந்த மார்கழி மாதத்தில், வைகாசி மாதத்துலன்னு பார்த்திங்கன்னா இந்த சனியும் சூரியனும் ஒருத்தங்க பார்த்துப்பாங்க. இந்த ஆத்மகாரகணம் கர்மகாரகணம் சேர்ந்து இணைவதனால் நம்மளுடைய கர்மாவை, நம்முடைய யாரெல்லாம் என்னுடைய ஜென்ம ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் நான் பிறந்த போது 5ஆம் பாவகம் நல்லா இல்லை, குலதெய்வம் தெரியாது, குழந்தைகள்னால அமைப்புங்கிறது சரியா இல்லை, சிலருக்கு மனம் ஒரு பித்து பிடிச்ச நிலைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது, ஏதோ ஒரு குறைங்கிறது என் குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்குதுன்னு யார் நினைக்கிறீங்களோ, இந்த வருடத்தில் இந்த பித்ருக்களுக்காக தர்ப்பணம் செய்வதுங்கிறது சிறப்பு. நாங்கள் பண்ணின்னு தாங்க இருந்தோம், ஆனால் இப்போ பண்ணலை, எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னா, நீங்கள் எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல வீட்டில் சமைச்சு சாப்பாடுங்கிறது சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம், ஏதோ ஒரு ஃபோன் வருது, அந்த ஃபோனில் நம்ம சண்டை போடுறோம், இல்லை மனதுக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வுங்கிறது ஃபோனில் கேட்குறோம், சமைச்சு வச்ச சாப்பாடு சாப்பிட முடியாத ஒரு நிலைங்கிறது இருக்கும். ஒன்று அனுபவிக்கணும்னு செஞ்சதை என்னால் அனுபவிக்க முடியல, அதை உணர முடியலைங்கிற நிலை இருக்கும். அப்படி உங்களுடைய உணர்வு நிலை அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பித்ருக்களுக்கு ஏதோ குறை வச்சுருக்கோம், அவங்களுக்கு நம்ம சரியாக தண்ணியும் அன்னமும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ராமேஸ்வரத்தில் போய் நாங்கள் பண்ணிட்டோங்க, எங்களுடைய இது நடந்ததுங்க, எங்களுடைய தசாபுக்தி படி இப்போ பண்ணணும்னு சொன்னாங்க, நாங்கள் செஞ்சிட்டோம், இருந்தாலும் நிறைவேறவில்லை அப்படிங்கிறது ஒரு ஜாதகர் கேட்ட கேள்வி. அவர்களுக்காகத்தான் இந்த பதிவுங்கிறது. உண்மையிலேயே நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் பண்ணாலுமே, பித்ரு பூஜைங்கிறது பண்ணாலும் அவங்க முழுமையான ஒரு திருப்தி அடைவாங்களான்னா கண்டிப்பாக அங்கே இருக்காது. ஏன்னா ஒரு நிகழ்வு நடத்தும் போது யாரெல்லாம் கூட போகணுன்னு இருக்குது, அவங்களுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு இந்த தர்ப்பணம்ங்கிறது யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தான் போய் சேரும், இல்லைனா அவங்களுக்கு அது திருப்தியை கொடுக்கும்னு இருக்கும். ஒன்றுமே இல்லை, என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தைய என்னை கூட்டிகிட்டு போய் நான் கடலில் குளிக்க வச்சுட்டு சுவாமியை கூட ஒரு சுற்றிட்டு அங்கே தர்ப்பணம் பண்ணுற இடத்துல அவங்க தாத்தா தர்ப்பணம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தாத்தா பண்ணும்போது அந்த பேரனோ பேத்தியோ அங்கே பக்கத்தில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம், அவங்கள ஒரு பலம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே திருப்தி, அதை செய்ய விட்டுருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் தான் போய் பண்ணணும், வேறு யாரும் பண்ணலை. நீங்கள் இந்த தர்ப்பணம் பண்ணுற வீடுகளில், இல்லைனா இந்த பித்ரு காரியம் செய்கிற வீடுகள்லாம் பாருங்கன்னா சுவாமியை வலம் வருவாங்க, எல்லாருமே சுற்றி வரும்போது அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். அந்த இடத்துல அது கரையுமானா கரையும், நிறைய பேருக்கு அது தெரியாது. நாங்கள் 2 பேரும் போய் பண்ணிட்டு வந்தோம், நாங்கள் குடும்பத்தில் எல்லாருமே போய் பண்ணணுங்கிறதான் உண்மை. ஒரு இடத்துலும் ஒரு நாள் இருக்கிறாங்க, என்றைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து நீங்கள் காசி ராமேஸ்வரம் போகலனாலும் வீட்டில் ஒரு ஆத்தியாரை வச்சு கூட நீங்கள் பண்ணுங்கள், அது நிவர்த்திங்கிறது இருக்கும். இல்லைங்க யாருமே இல்லை, நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறோம், நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பித்ருக்களை கரை சேர்க்கக்கூடிய இந்த மாதங்களில், மார்கழி மாதமோ வைகாசி மாதமோ இல்லைன்னா பங்குனி மாதங்களில், இந்த 3 மாதங்களில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு.
அன்றைக்கி ஒரு 2 அன்னதானம் கூட பண்ணுங்கள். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, வாத்தியாரை வச்சு பண்ண தெரியாது அப்படின்னா 2 அன்னதானத்தை பேக்கெட்டை வாங்கி ஒரு வஸ்திரம் வாங்கி யாருக்காட்டி தானம் பண்ணுங்கள். வயதானவர்கள் உங்கள் அம்மாவோ உங்கள் பாட்டியோ உங்களுக்கு எந்த ரூபத்தில் பிரத்யட்சப்படுறாங்களோ அவங்க ரூபத்தில் அவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னா, திருவனந்தபுரத்தில் பரசுராமர் கோவில்னு இருக்குது. பரசுராமரே தன் தாய்க்கு தர்ப்பணம் செய்த ஒரு ஸ்தலம். பரசுராமருக்காக தனி கோவில் இந்தியாவில், கேரளாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான். பரசுராமருக்கு அவதார தெய்வங்களுக்கு பொதுவாகவே பெரிய கோவில்கள் எல்லாம் அங்கே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமருக்கு இருக்கும், கிருஷ்ணருக்கு இருக்கும், ஓகேங்களா. வேறு யாருக்காட்டி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏதோ ஒரு கோவிலில் அங்கே ஒரு ஓரமாக இருக்குமே தவிர மெயினாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வராகமூர்த்திக்கு இருக்குதானா, வராகமூர்த்திக்கு இருக்குது. நல்லா ஃபேமஸாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இந்த திருவனந்தபுரத்தில் பரசுராமர் கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு தர்ப்பணம் பண்ணுவது, அவங்கள கரை சேர்க்கிறது, தெய்வத்துடைய காலில் போய் சேர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை வந்து இந்த பலி தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுப்பதனால் ரொம்ப விசேஷம். இங்கே இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பெண்கள் தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. அங்கே வந்து பெண்கள் கூட தர்ப்பணம்ங்கிறது பண்ணுவாங்க. அவங்களுடைய அம்மாவுக்கும் அவங்களுடைய அப்பாவிற்கும் அவர்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக அந்த ஜாதகரே அந்த பெண்ணை தர்ப்பணம்ங்கிறது அங்கே பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே நிறைய நண்பர்கள் போயிட்டு வந்திருப்பீங்க, அவங்களுக்கு நானே பரிகாரமாகவே சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு வந்துட்டு ஒரு மாற்றம் கிடைக்குமானா மாற்றம் கிடைக்கும். நீங்கள் 11 வாரம் தர்ப்பணம் பண்ணுங்கள், 21 மாதம் இதை பண்ணுங்கலாம் நான் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு முறை இந்த அமாவாசை நாளில் அதை போய் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா இந்த மாதங்களில் ஒரு நாள் இதை பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். மறந்து விடாதீர்கள், வரக்கூடிய மார்கழி மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதங்களில் எனக்கு பித்ரு தோஷம் இருக்குது, பித்ரு சாபம் இருக்குது, கரை சேர்க்கணும் இப்படி தெரியலன்னு நினைக்கிறவங்க ஒரு முறை திருவனந்தபுரத்தில் உள்ள பரசுராமர் கோவிலுக்கு போயிட்டு பலி தர்ப்பணம்ங்கிறது கொடுத்து அவங்கள கரை சேர்ப்பதுன்னு தனியாக பூஜையை வச்சுருக்குறாங்க. அதை செய்வது உத்தமமானால் கண்டிப்பாக உத்தமம். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குமானா மாற்றம் இருக்கும். நன்றி.